அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் உம்ரா எப்படி செய்வது என்ற ஒரு வழிகாட்டல் தொகுப்பு நிகழ்ச்சியாக லேசாக உள்ளத்தில் பதியக்கூடிய அளவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், சொல்லி செய்தும் காட்டக்கூடிய அமைப்பை இந்த நிகழ்ச்சி ஊடாக வழங்கி கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே 2 விஷயத்தை நினைவுபடுத்தியிருந்தேன். உம்ராவுக்கு 5 விஷயங்கள் இருக்குது. உம்ராவுக்கு 5 விஷயங்கள், நான் ஏற்கனவே 4ன்னு சொல்லியிருந்தேன். 5 விஷயங்கள் இருக்குது. இந்த 5ல் முதலாவது நியத் வைக்கிறது, 2வது தவாஃப் செய்கிறது. இப்போ 2ஐயும் நாங்கள் படிச்சிட்டோம். 3வது இப்போ 7 சுற்றுக்கள், இப்போ இந்த கஅபாவில் தவாஃபை முடிச்சிட்டிங்க, 7 சுற்றுக்கள் முடிச்சிட்டிங்க. இப்போ இந்த கஅபா கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே வார நேரத்தில் இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன செஞ்சு, இந்த இடத்துல ஒரு மக்காம இப்ராஹிம், ஒரு கிளி கூண்டு போல் இருக்கும், தங்க கிளி கூண்டு போல் அப்படியே இடம் இருக்கும். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்துல நின்று என்ன செஞ்சாங்க, கஅபாவை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க, கட்டினாங்க. அப்போ அந்த இடத்த அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்டா, தொழுமிடமாக நீ ஆக்கி கொள்ளுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியை கொடுத்துட்டான். அப்போ அது ஒரு உம்ரா ஹஜ்ஜு செய்கிறவங்க அப்போ 3வது கடமையாக 2 ரக்காயத்தை என்ன செய்யணும், தொழணும். 3வது என்ன செஞ்சு 2 ரக்காயத் தொழணும். அப்போ முதலாவது நியத் வைக்கிறது, 2வது தவாஃப் செய்கிறது, 3வது 7 சுற்று தவாஃப் முடிஞ்சதுக்கு பிறகு மக்காம் இப்ராஹிம். அப்போ அது பக்கத்தில் தொழ கஷ்டம், இன்னும் எல்லோரும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நின்று தொலை இயலாது. அப்போ கொஞ்சம் பின்னால் போய் தள்ளி நின்று என்ன செய்கிறது, 2 ரக்காயத்து தொழுது கொள்வது சுன்னத். 2 ரக்காயத் சுன்னத்துன்னு நியத் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ முதலாவது ரக்காயத்தில் சூரா ஃபாத்தியா ஓதியதற்கு பிறகு என்ன செய்றீங்க என்றால், சூரத்துல் காஃபிரூன், குல்யா ஐயுஹல் காஃபிரூன், அதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. 2வது ரக்காயத்தில் சூரா ஃபாத்தியா ஓதியதுக்கு பிறகு சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று வரக்கூடிய அந்த சூரா ஓதிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பாடம் இல்லை, சூரத்துல் காஃபிரூன் பாடம் இல்லை, வேறு சூரா ஓதிக்கொள்ளலாம். நபியங்க அந்த சுன்னாவை வழிகாட்டி தந்து, பொதுவாக சுன்னத்தான தொழுகைக்கு இந்த 2 சூறாக்களை தான் நபியங்க கூடுதலாக ஓதிக்கிறாங்க. விரும்பினா வேறு வேறு சூறாக்களை ஓதிக்கொள்ளலாம். அப்போ நபியங்க ஓதிக்கிறாங்க. அப்போ அந்த நேசத்தை, அந்த அன்பை வெளிக்காட்டு முகமாக நானும் மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால் தொழும் பொழுது, 2 ரக்காயத் தொழும் பொழுது முதலாவது சூரத்துல் ஃபாத்தியா ஓதிட்டு அந்த துணை சூறாவாக சூரத்துல் காஃபிரூன், குல்யாயுல் காஃபிரூன் ஓதணும். 2வது ரக்காயத்தில் சூரா ஃபாத்தியா ஓதிட்டு துணை சூரா சூரத்துல் இஹ்லாஸா ஓதிக்கொள்ளு நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. அப்போ அது எல்லாருக்கும் பாடமாகத்தான் இருக்கும், பெரும்பாலும் அதிகமாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு சூரத்துல் காஃபிரூன் பாடம் இல்லாட்டி வேறு சூரா ஓதிக்கொள்ளுங்க. இப்போ 2 ரக்காயத் தொழுது முடிச்சிட்டிங்க, 3 கடமை முடிஞ்சிருச்சு. முதலாவது நியத் வச்சு அதையும் முடிஞ்சிருச்சு, 2வது தவாஃப் செய்கிறது அதையும் முடிச்சிட்டிங்க, 3வது 2 ரக்காயத் தொழுகிறது அதையும் முடிச்சிட்டிங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அது அங்கனுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அடுத்தது சை செய்ய போகிறோம். சஃபா மர்வாவுக்கு தொங்கோட்டம் ஓடுவதற்காக வேண்டி நாங்கள் போக போகிறோம். இப்போ அங்கனுக்குள்ளே சில நேரம் நீங்கள் மூளையை மிஸ் ஆக்கிட்டீங்க, அல்லது உங்கள் வழிகாட்டியாக யாரை நீங்கள் மிஸ் ஆக்கிட்டீங்க, தனிச்சிட்டீங்க, பயப்பட தேவையில்லை, அழ தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அப்படியே அதில் போட் போட்டிருப்பாங்க, உருதுல போட்டிருப்பாங்க, ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க, அரபில் போட்டிருப்பாங்க, சஃபா மர்வான்னு அம்புக்குறி காட்டி போட்டிருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு விலங்கலாட்டி அவனுக்குள்ளே கேட்டால் சொல்லுவாங்க. நிறைய போலீஸ்காரங்க இருப்பாங்க, வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்க. சஃபா மர்வான்னு சொன்னாலே அவங்க காட்டுவாங்க, அப்படி போய் இப்படி போங்கன்னு காட்டுவாங்க. அப்போ நாங்கள் போயிடலாம். அப்போ இங்கே 3 கடமை முடிஞ்சிருச்சு. இப்போ 4வது கடமை சஃபா மர்வா சை செய்ய நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த இடத்துக்கு போக போகிறோம். அந்த சை செய்கிறது எப்படி என்பதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த தொகுப்பில், அடுத்த கிளிப்பில் என்ன செய்வோம், உங்களுக்கு தெளிவாக விவரமாக நாங்கள் என்ன செய்வோம், நினைவுபடுத்துவோம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.